தற்போது கார்த்திகை மாதம் பிறந்து நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த மாதம் என்பது மாவீரர் தின அனுஷ்டானங்கள் நடைபெறுகின்ற காலமாக அமைந்திருக்கின்றது. இந்த இடத்தில் யுத்தத்தின் போது உயிர் நீத்த மாவீரர்கள் தமிழ் உறவுகள் தொடர்பாக தமது நினைவேந்தலை அனுஷ்டானத்தை செய்வதற்காக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் முனைந்து கொண்டிருக்கின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் மட்டக்களப்பின் நிலவரங்கள் பற்றி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது. நேற்றைய தினம் என்று நினைக்கின்றேன், கல்குடா தொகுதியில் உள்ள தரவையில் அமைந்துள்ள துயிலும் இல்லத்தில் அதனை சுத்தப்படுத்துவதற்காக இளைஞர்கள் சென்றபோது அவர்களை வாழைச்சேனை போலீசார் அழைத்து அவர்களுக்கு சில நிபந்தனைகளை அல்லது வற்புறுத்தல்களை விதித்திருக்கின்றார்கள் என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, தற்போது ஆளுகின்ற அரசாங்கம் அவர்களும் ஒரு காலத்தில் விடுதலை நோக்கி போராடியவர்கள், விடுதலை போராட்டம் பற்றி அறிந்தவர்கள். அவ்வாறு இருக்கும்போது ராஜபக்ச காலத்தில் நடந்த அதே நடைமுறையை பயன்படுத்தி தடை உத்தரவு தருவோம் என்றும், இந்த மாவீரர் தின செயற்பாடுகளில் நினைவேந்தல்களை செய்கின்ற விடயத்தை தடுக்கக்கூடிய விதத்திலும் கட்டுப்படுத்தக்கூடிய விதத்திலும் வாழைச்சேனை போலீசார் சில அறிவுறுத்தல்களையும் வற்புறுத்தல்களையும் செய்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்களது கருத்தின்படி சுயாதீனமாக சுதந்திரமாக இந்த செயல்பாடுகளை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது போன்று காணப்படுகின்றது. அந்த இளைஞர்களிடம் சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாது, கொடிகளை பயன்படுத்தக்கூடாது, மற்றும் அங்கு திரளுகின்றவர்கள் மாவீரர் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் பலவிதமான நிபந்தனைகளை செலுத்துவதன் மூலமாக இந்த அனுஷ்டானத்தை குழப்புகின்ற அல்லது முரண்படுத்துகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் நாங்கள் கோருவது, ராஜபக்ச காலத்தில் காணப்பட்ட அந்த கெடுபிடிகளை அல்லது மிரட்டல்களை போலீசார் அல்லது இராணுவத்தினர் செய்வதை தவிர்த்து கொள்ளுமாறும், நீங்களும் ஒரு காலத்தில் சோசலிச புரட்சிக்காக போராடியவர்கள் என்ற வகையில் உங்களது வீரர்களை நீங்கள் கௌரவித்து நினைவு கூறுவது போன்று தமிழர்கள் விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் பற்றியும் அனுஷ்டானங்களை செய்வதற்கு நினைவு கூறுவதற்கு உரிய ஆக்கபூர்வமான கட்டளைகளை இராணுவத்திடம் அல்லது போலீசாரிடம் பிறப்பிக்க வேண்டும். இல்லாதுவிட்டால் ராஜபக்ச காலத்தில் இருந்த அதே வடிவம்தான் இப்போதும் இருக்கின்றது என்று மக்கள் எண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே பாதுகாப்பு அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். 10-1-11 இந்த விடயத்தை கருதாமல் மக்களின் உணர்வோடு சம்பந்தப்பட்ட விடயம், உரிமையோடு சம்பந்தப்பட்ட விடயம், அந்த விடயத்தில் தலையிட்டு அன்றைய தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அல்லது நினைவு கூறுவதற்குரிய ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுத்து செய்வதற்கு தடைகளை ஏற்படுத்தாமல், குறுக்கீடுகளை செய்யாமல் மேற்கொள்ள வேண்டும். தரவையில் இந்த துயிலும் இல்லத்தில், மாவீரர் துயிலும் இல்லத்தில் இப்படியான செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றது. இந்த செயற்பாடுகள் மேலும் பல இடங்களுக்கு பரவக்கூடாது. கடந்த காலத்தில் தாண்டியடியில் அந்த நினைவேந்தலை செய்கின்ற போது பாரிய தடைகளும் குறுக்கீடுகளும் நடைபெற்று பலர் கைது செய்யப்பட்டும் இருந்தார்கள். இப்படியான செயற்பாடுகளை செய்வதன் மூலமாக ஒரு அடிப்படைவாதம் இப்போதும் இருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இதற்குரிய செயற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முறையாக, நீதியாக, பாரபட்சமற்ற முறையில் செய்ய வேண்டும். சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரே வகையான நீதிதான் பின்பற்றப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.